இதுவரை சினி ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். உலகம் உள்ள சினி ஹிஸ்ட்ரி நேயர்களுக்கு வணக்கம். சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம். ஜெகதீஷன் சுப்பு டைரக்ஷனில் E.J. ஜான்சன் மியூசிக் படம் தோனிமா, காளி வெங்கட், ரோஷினி பிரகாஷ் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமாக கதையம்சம் கொண்ட படம். ஸ்ரீனு ராமசாமி டைரக்ஷனில் ரகுநந்தன் மியூசிக் படம் கோழி பண்ணை செல்லதுரை. புதுமுக நடிகர் ஏகன் ஹீரோவாக நடிக்கிறார். பிரிக்கியா ஹீரோ நடிச்சிருக்காங்க. யோகிபா முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கார். ஸ்ரீனு ராமசாமி டச் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தமிழரசன் பச்சைமுத்து டைரக்ஷனில் ஷீன் ஷரோல்டன் மியூசிக்கில் வர படம் லப்பர் பந்து. ஹரிஷ் கல்யாண் ஹீரோவாக பண்ணியிருக்கார். சஞ்சனா ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கார். இது ஒரு வித்தியாசமாக கதையம்சம் கொண்ட படம். ஹிப்ஹாப் ஆதி இயக்கி தயாரித்து இசையமைத்து ஹீரோ நடிக்கிற படம் கடைசி உலகப்போர். ஹீரோயினா அனகா பண்ணியிருக்காங்க. நாசர், நட்டி, முனீஷ்கான் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக கதையம்சம் கொண்ட படம் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார். கத்துக்குட்டி, உடன்பிறப்பே போன்ற படம் இயக்குனர் ரா சரவண இயக்கத்தவர் படம் நந்தன். ஜெப்ரன் மியூசிக் பண்ணியிருக்கார். சசிகுமார் முதல் முறையாக கதாநாயகனாக இல்லாமல் கதையின் நாயகனாக நடித்திருக்கிறார். சுருதி என்ற அறிமுக நடிகை அவருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். சமுத்திரகனி ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடித்திருக்கார். பாலாஜி சக்திவேல் ஒரு வில்லத்தனமான அரசியல்வாதியாக மிரட்டியிருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலை பேசுகின்ற படமாக இருக்கும் இந்த படம் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார். 1978 ஆண்டு உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற படம் சட்டம் என் கையில். அதே டைட்டில் வர படம் சட்டம் என் கையில். சாட்சி டைரக்ட் பண்ணியிருக்கார். MS ஜோன் இசையமைச்சிருக்கார். காமெடி நடிகர் சதீஷ் ஹீரோவாக நடிச்சிருக்கார். வித்யா பிரதீப் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. மயம் கோபி முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கார். சதீஷுக்கு இது முற்றிலும் வித்தியாசமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். படத்தினுடைய ஸ்டில்களும் அதையே உறுதிப்படுத்துகின்றன. இந்த படங்கள் எல்லாமே 20/9/24 வெள்ளிக்கிழமையன்று வெளியாகிறது. இந்த வார படங்கள் இவ்வளவுதான். இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள், விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்.